வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மயிலோட அம்மா வந்து ஓகே என் பொண்ணை வந்து வீட்டை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள வந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணுக்கு நான் 150 சவரம் போட்டேன்ல அந்த நகையை எடுத்து வந்து கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிங்குது. சொல்ல ஊசுறாங்க. இங்கே கோமந்து உங்கள் நகைலாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிங்குது. சொல்ல ஊசுறாங்க. இங்கே மீனாவும் அது இல்லாமல் ராஜியும் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அதுவே ஒரு போல் நகை, அதுக்காக இவங்க இப்படி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்களே அம்சுலிங்குது. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கவும் சார் அங்கே கோவம் இந்த இருங்க ஒரே நிமிஷம் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அம்சுலிங்குது. கட்டப்பையில் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரவும் சாராங்க. ஸோ அந்த உடனே விதம் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதில் இதுலன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுறீங்க அவ்வளோதான், இப்போ பாருங்கள் அம்சுலிங்குது. சொல்லவும் சாராங்க. அப்போ தான் இங்கே எடுத்து ஸோ வெளியில் வைக்கவும் சாராங்க. இங்கே மயிலுக்கும் ராஜுக்கும் ஒரே அதிர்ச்சி, என்னடா அது போலினாக்க அதே கருத்து இருக்குது, இதுக்கு அதெல்லாம் எடுத்து வெளில வைக்கிறாங்க சுத்தமாக தெரியலையே அம்சம் இவங்க நினச்சிட்டு இருக்கும் போதான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க என்னது இது கேட்கவும் சாராங்க. கோமதிக்கு என்னடா அது சம்மந்தமே என்னதுன்னு கேட்குறாங்க. எங்க உங்கள் நகை தாங்க அது அப்படின்னு சொல்லிங்குது. சொல்ல முடிச்சுறாங்க. என்னது இது ஃபுல்லாக கருத்து இருக்குது, இது எங்கள் நகை கிடையாது, நாங்கள் அக்பார் தங்க நகை போட்டோம் அப்படின்னு சொல்லிங்குது. சொல்ல ஊசுறாங்க. இதை கேட்டால் மீனாக்கும் ராஜுக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா அது எல்லா விஷயமும் நமக்கே தெரியும், ஸோ அப்பவும் இருந்தால் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அது இப்படி சொல்லிங்குது. இங்கே ராஜும் மீனாவும் மனசுக்குள்ள நினச்சிட்டு என்னடா அது பயங்கரமாக நல்லா இருப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லிங்குது. இங்கே நினச்சிக்கிட்டு ஸோ அப்படியே இருக்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரி கோமதி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் நகை தான் அது, நீங்கள் தான் போல் நகையாக கொடுத்துருப்பீங்க, இதுலேயும் போய் சொல்லிட்டீங்களா அப்படிங்குது. கோமதின்னு கேட்கவும் செய்கிறாங்க. என்னது இது எங்களை ஏமாத்துறீங்களா, நாங்கள் தான் கரெக்டான நகையை கொடுத்தோமே, என்ன எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்குது. ஒரு புது சண்டையை இங்கே ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.